மக்களே பக்கத்தில் எங்கேயாச்சும் ட்ரிப்பு போகலாமேன்னு நம்ம ராம்நாட்டில் உள்ள இந்த தலைத்தோப்பு பீச்சுக்கு தான் இன்றைக்கி கிளம்பணும். பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நீங்கள் ராமேஸ்வரம் போகிறீங்கன்னா கண்டிப்பாக போகிற வழி தான் விசிட் பண்ணி பாருங்கள். இன்ஸ்டாகிராமில் இது நம்ம ராம்நாடு அப்படிங்கிற ஒரு பேஜில் இந்த லொக்கேஷனை பார்த்தேன். சரி இந்த வாரம் கிளம்புவோமே அப்படின்ட்டு நானும் சூர்யாவும் கிளம்பினோம். நல்ல வேலையாக நாங்கள் போன நேரம் வெயில் கொஞ்சம் கம்மியாக இருந்தது. ஆதிராஸில் ஒரு ஜூஸை குடிச்சிட்டு நேராக தலைத்தோப்பு பீச்சுக்கு வண்டியை விட்டாச்சு. இந்த ஊருக்கு பார்த்தீங்கன்னா 2 ரூட் இருக்குது. நாங்கள் தேவிப்பட்டினம் வழியே வந்ததால் ராமேஸ்வரம் ரோட்டில் பெரியப்பட்டினத்துலேருந்து ரைட் எடுத்து உள்ளே போனோம். ஸோ ரெகுநாதபுரத்தை கிராஸ் பண்ணி தான் நீங்கள் தலைத்தோப்பு பீச்சுக்கு வரணும். இந்த இடம் அப்படியே சல்லித்தோப்பு பீச் மாதிரி தான். ஆனால் சல்லித்தோப்பில் கடல் ஓரத்தில் 1-2 மரங்கள் இருக்கும். தென்னை மரத்தோட தூரும் இருக்கும். அது ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லாவே இருக்கும். ஆனால் இங்கே அப்படி இல்லை. செம்ம காற்று வேறு. நாங்கள் போன டைமில் மண் வேறு அப்பப்போ மூஞ்சில் அடிக்குது. நாங்கள் போகிறோம் தெரிஞ்சதுமே உட்காரதுக்காக ஒரு சோஃபா ஒன்று போட்டு வச்சுருந்தாங்க. ஸோ அதில் கொஞ்சம் நேரம் உட்காந்து அழகாக ரசிச்சுட்டு அப்படியே ரிட்டன் ஆகிட்டோம். திரும்பி வரும்போது KFC போயிட்டு சிக்கன் விங்ஸு, ஃப்ரெஞ்சு ஃப்ரைஸு, பெப்சிலாம் ஆர்டர் போட்டிருந்தோம். ஸோ அதோடு சேர்த்து இந்தியன் தந்தூரி ரோல்னு ஒன்று தெரியாமல் ஆர்டர் போட்டுட்டேன். பரோட்டாவில் ஃப்ரைடு சிக்கனை வச்சு கொடுத்துருந்தாங்க. சிக்கன் நல்லா தான் இருந்தது. ஆனால் அந்த பரோட்டாவை தான் பிக்கவே முடியல. ரொம்ப ஹார்டாக இருந்தது. நீங்கள் ராமேஸ்வரம் ட்ரிப்பு போகிறீங்கன்னா இந்த தலைத்தோப்பு பீச்சுக்குள்ளேயும் ஒரு விசிட்டை போட்டு வரலாம். ஆனால் உள்ள பெருசாக பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. நியர்பை வில்லேஜ் இருக்கும். அதனால் அந்த பிளேஸை ரொம்ப க்ளீனாக வச்சுக்க உதவி பண்ணுங்கள்.